भगवान भगवान पतित पावन राम। 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 दया करो दया करो दया करो भगवान। 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 पतित पावन राम। पतित पावन राम। साई पतित पावन राम। साई पतित पावन राम। दीन दयालु परम कृपालु। दीन दयालु परम कृपालु। दीन दयालु परम कृपालु। दीन दयालु परम कृपालु। रक्षा करो भगवान। रक्षा करो भगवान। साई कृपा करो भगवान। साई कृपा करो भगवान। भगवान भगवान पतित पावन राम। भगवान भगवान पतित पावन राम। दया करो दया करो दया करो भगवान। दया करो दया करो दया करो भगवान। साई पतित पावन राम। साई पतित पावन राम। दीन दयालु परम कृपालु। दीन दयालु परम कृपालु। रक्षा करो भगवान। रक्षा करो भगवान। साई कृपा करो भगवान। साई कृपा करो भगवान। भगवान भगवान पतित पावन राम। ओम श्री साई राम। तुम हो बाबा दया के सागर, तुम हो गुण
मंदिर नटना कर। आदि अनंत है सत्य सनातन, अलख निरंजन साई जनार्दन। अलख निरंजन साई जनार्दन। सच्चिदानंद प्रभु कृपा करो, प्रेम दे, शांति दे, आनंद दे, बाबा प्रेम दे। கருணை கடலாகவும் கற்பகத் தருவாகவும் விளங்கும் எங்கள் சாயிநாதனே, ஆதி அந்தமற்ற பரந்தாமனே, சச்சிதானந்த ஸ்வரூபனே, தங்கள் குழந்தைகளான நாங்கள் என்றும் நிலைத்த தங்கள் அன்பினையும் சாந்தியையும் பரிபூரண ஆனந்தத்தையும் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து தங்கள் தாமரை பொற்பாத கமலங்களில் எங்கள் பணிவான நமஸ்காரங்களை உரித்தாக்குகிறோம். சுவாமி, ஆதியும் அந்தமும் அற்ற உனது தெய்வீக திருவடிவிற்கு இன்று அகவை 95. இந்த அற்புத பிறந்தநாள் வைபவத்தை கொண்டாடி மகிழும் இத்தருணத்தில் ஸ்ரீ சத்யசாயி சேவா நிறுவனங்கள் தமிழ்நாடு மகிழா யுவசக்தி அணியினைச் சேர்ந்த தங்கள் குழந்தைகளான நாங்கள் இன்று இந்த சிறப்பு நிகழ்ச்சியை அன்போடு தங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறோம். சுவாமி, முதலாவதாக நாம் கண்டு மகிழ இருக்கும் நிகழ்ச்சி குட்டி சுட்டி சுவாமிக்கு பர்த்டே பார்ட்டி. தம் கொஞ்சம் மழலை மொழியில் தங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வழங்க வருகிறார்கள் நம் குட்டி குழந்தைகள். இரண்டாவதாக வருவது அன்பிற்கே ஒரு அன்பான பரிசு. சாயி மகிழா யுவதிகள் தங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிசாக தங்கள் வாழ்வில் கடைபிடித்து வரும் நற்குணநலன்களையும் நற்செயல்களையும் இன்று நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இறுதியாக மகிழா தினத்தை முன்னிட்டு மாதர் தின மாண்புகள் எனும் தலைப்பில் பெண்களின் மேன்மைகள் கடமைகள் குறித்து பகவான் அவர்களே கூறிய பல கருத்துக்களை பகவானின் அனந்தபூர் கல்லூரியின் முன்னாள் மாணவியான திருமதி அனுராதா வெங்கடேஸ்வரன் அவர்கள் நம் மகிழா இளைஞர் அணியினருடன் இணைந்து வழங்கும் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. சுவாமி, தங்களின் பரிபூரண அருளாசிகளை வேண்டி இன்றைய தின சிறப்பு நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். சாமி, இப்ப நாங்க பழங்களுக்கு சாய் கத்தி சொல்ல ஓம் சாயீஸ்வராய வித்மகே சத்ய தேவாய தீமகி தன்ன சர்வ பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் சாய்ராம். ஓம் சாயீஸ்வராய வித்மஹே சத்யதேவாய தீமஹி தன்ன சர்வ பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹாப்பி பர்த்டே சாய் பாபா. ஹாப்பி பர்த்டே சாய் பாபா. Happy birthday dear Satya Sai Baba. Happy birthday dear Satya Sai Baba. Happy birthday dear Baba. We love you sweet Baba. Happy birthday Sai Baba. Happy birthday Sai Baba. நம்ம சுவாமி நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதுக்காக எத்தனையோ கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் நம்ம எப்படி சுவாமிக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்க போகிறோம்?
ஒரு தடவை இன்டர்வியூ ரூம்ல சுவாமி ஒரு இன்ஸ்டிடியூட் ப்ரொஃபஸர் கிட்ட உன்னோட ஃபேமிலியில மொத்தம் எத்தனை பேர்னு சுவாமி கேட்குறாரு. அப்போ அந்த ப்ரொஃபஸர், சுவாமி 4 பேர், நான், என்னோட ஒய்ஃப், என்னோட டாட்டர் ப்ளஸ் நீங்க, அப்போ நம்ம 4 பேர்னு அந்த ப்ரொஃபஸர் சொல்றாரு. அப்போ சுவாமி சொல்றாரு, இல்லை இல்லை நம்ம 6 பேர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் சுவாமி கொடுக்குறாரு. நீ, உனக்காக இருக்கிற நான், அப்புறம் உன்னோட ஒய்ஃப்காக இருக்கிற நான், அதுக்கப்புறம் உன்னோட டாட்டருக்காக இருக்கிற நான், அப்போ மொத்தமா 6 பேர் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. அந்த ப்ரொஃபஸருக்காக மட்டும் சுவாமி அன்னைக்கு அந்த ஒரு கால்குலேஷனை சொல்லலை, நம்ம எல்லாத்துக்குமே தான் அதை சொல்லியிருப்பாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில வாழ்றதுக்காக எல்லாத்தையும் கொடுக்கறது தவிர நம்மளை வாழ்க்கையில வழி நடத்துறதுக்காக சுவாமி அவரே நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம எப்படி கிரேட்ஃபுல்லா இருக்க முடியும், அவருக்கு திருப்பி என்ன நம்ம கிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அவர் நம்ம கூட பயணிச்சு வரும்போது அவர் சொல்ற எல்லாத்தையும் நம்ம கேட்டு அதைப்படி நடந்து அவரை சந்தோஷப்பட்டது மட்டும்தான் அவரோட பர்த்டேக்கு, இந்த 95th பர்த்டேக்கு அவருக்கு நம்ம கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கிஃப்டா இருக்கும். ஸோ இந்த பர்த்டேக்கு நம்ம அந்த கிஃப்டை கொடுப்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நமது பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு எனது பணிவன்பான நமஸ்காரங்கள். இந்த மந்த் ஒரு ஸ்பெஷல் டே. என்ன ஸ்பெஷல் டே? சாயோட பர்த்டே. சாயோட பர்த்டேக்கு நம்ம கிஃப்ட் பண்ணலாம். எதுக்கு? சாயை ரொம்ப சந்தோஷப்படுத்துறது. எப்படி சந்தோஷப்படுத்தணும்? சாய்க்கு கிஃப்ட் பண்ணணும். எந்த மாதிரியான கிஃப்ட்? சாய்க்கு பிடிச்ச கிஃப்ட். அந்த கிஃப்ட் என்னன்னா, நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சாய்க்கு ரொம்ப பிடிக்கும். அது டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன? நம்மளோட நெகட்டிவ்னஸ் பாசிட்டிவா மாத்துறது. இந்த சுற்றுச்சூழல்ல எல்லாருக்கும் காமனா இருக்க நெகட்டிவ் கோபம் தன்னைத்தானே கொல்லும். அதனால கோபம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு அறியாமைய பல வார்த்தைகளை நம்ம வெளிவிடுறோம். அந்த வார்த்தைகளை நம்ம கட்டுப்படுத்தணும். அது எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பாக்குறோம். அது நமக்கு அது தப்புன்னு நம்மளுக்கு புரியும். ஆனா அது அப்பவே புரியுமான்னு கேட்டா கிடையாது. பல நொடிகளுக்கு அப்புறம் தான் அது புரியும். அப்ப புரிஞ்சு எந்த பலனும் கிடையாது. அது எப்படி திருத்திக்கலாம்ன்றத பார்ப்போம். அந்த சுற்றுச்சூழல்ல நம்ம சாயி சாயி சாயின்னு நம்ம பகவானின் நாமங்களை உச்சரிக்கலாம். இல்லையா அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடலாம். இல்ல உங்களால அந்த சுற்றுச்சூழல்ல இருந்து வெளியில வர முடியலையா, அந்த இடத்துலயே நம்மளோட வார்த்தைகளை வெளிவிடாம கட்டுப்படுத்தலாம். இதை எல்லாத்தையும் சாயி எனக்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் பூர்புவஸ்வஹ तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. Salam everyone. First time நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். நான் ட்வின் பேபி. நான் இந்த வேர்ல்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தேன். ஐ எம் லிவிங் திஸ் வேர்ல்ட் பிகாஸ் ஆஃப் சுவாமி. லவ் ஆல், சர்வ் ஆல், ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர். எப்பவுமே லவ்விங்காக இருக்கணும் எல்லாருக்குமே. சுவாமி நம்மளுக்கு லவ் தராங்கள, அந்த மாதிரி லவ்விங்காக இருக்கும் எல்லாமே. யாருமே ஹர்ட் பண்ணக்கூடாது. எப்போவுமே சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு தெரியாமல் குட்டி குட்டி விஷயம்லாம் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம், எல்லாம் அப்படியே இருக்கணும். நெக்ஸ்ட் நாமஸ்வரனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்ல போகிறேன். நாமஸ்வரனை நம்ம சுவாமி நேம் இல்லை ஏதாச்சும் சுவாமி நேம் தான் சொல்லிட்டே இருக்கணும். நாமஸ்வரனை அப்படி மட்டும் சொல்லல கூடாது, சுவாமி கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம அப்போதான் சுவாமி நம்ம கூடயே இருப்பாங்க. ஹாப்பி பர்த்டே சுவாமி, we love you. ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாய்ராம், சுவாமியோடைய பிறந்த நாளை முன்னிட்டு நான் சுவாமிக்கு என்ன பரிசா கொடுக்க போறேன்னா, நான் பாலவிகாஸ் கிளாஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமா தினமும் காலையும் மாலையும் சுவாமியை வணங்கிட்டு பஜனையெல்லாம் பாடுறேன். நான் என்னுடைய பிரார்த்தனைய சாமிக்கு சமர்ப்பிக்கின்றேன். எனக்கு பாலவிகாஸ் கிளாஸ் ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. சாய்ராம். நான் சாய் தேஜு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் பாலவிகாஸ் ஸ்டூடெண்ட். என்னோட குரு சாய் கீதா ஆண்டி. இந்த பாலவிகாஸ் கிளாஸ் போகிறனால எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸை தான் நான் சொல்ல போகிறேன். டெய்லி வெளியே போகும்போது விபூதி பூசித்தான் எங்கேனாலும் போவேன். டெய்லி பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் எங்கேனாலும் போவேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் தூங்குவேன். டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஓம் 21 டைம்ஸ் சேண்ட் பண்ணி தான் தூங்குவேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் பண்ணி தருவேன். இந்த பாலவிகாஸ் கிளாஸ் கொடுத்ததுக்கு
ரொம்ப நன்றி சுவாமி. இந்த பால் விகாஸ் கிளாஸில் கிடைச்ச வேல்யூஸ் தான் நான் உங்களுக்கு பர்த்டே கிஃப்டாக தர போகிறேன். ஹாப்பி பர்த்டே சுவாமி. தேங்க்யூ சுவாமி இந்த பால் விகாஸ் கிளாஸை கொடுத்ததுக்கு. சாய்ராம். சாய்ராம், இன்னைக்கு நம்ம பாபாவோட பர்த்டே, அதனால நான் அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். அதுதான் பொறுமை நிதானம். நான் பால விகாஸ் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி பொறுமையாவும் நிதானமாவும் இல்லாம இருந்தேன். ஆனா நான் பால விகாஸ் கிளாஸ்க்குள்ள வந்த உடனே பொறுமையாவும் நிதானமாவும் இருந்தேன். நான் இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டேன் பால விகாஸ் கிளாஸ்க்குள்ள வந்த உடனே. நான் இந்த பால விகாஸ் ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். எத்தனை பிறவி நான் எடுத்தாலும் நின்னை மறவா வர வேண்டும். சுவாமி, நீங்க என் வாழ்க்கையில கிடைச்சதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசா நினைக்கிறேன். அது போல உங்க பிறந்த நாளுக்கு நான் என் வாழ்வுல உங்க வழியில நடக்கிறது தான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசா இருக்கும். அது போல 14 வருஷங்களுக்கு முன்னாடி கண்களுக்கு புலப்பட்ட நீங்க அகக்கண்களால இன்று புலப்படுகிறீர்கள். லிவிங் வித் சாயின்னு சொல்லளவுல மட்டும் இல்லாம வாக்கிங் வித் சாயிங்கிற எண்ணத்தை விதைச்சு சர்விங் வித் சாயின்னு செயலை புரிஞ்சா மர்ஜிங் வித் சாயிங்கிற செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்குள்ள கிடைக்குங்கிற சங்கல்பத்தை சாய் சாரதியாக இருக்கணும்னு பிறந்த நாளான உங்களுக்கு பரிசாக சமர்ப்பிக்கின்றேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சத்யசாய் பாபாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பாபா எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் என்று கூறுவார். நாம் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும். நான் அதை முழுமையாக கடைபிடித்து வருகிறேன். இனிமேலும் கடைபிடிப்பேன். பாபாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஜெய் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு எனது அனந்த கோடி நமஸ்காரங்கள். நீங்க நிறைய வேல்யூஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதை நான் என் லைஃப் லாங் ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவேன். அப்படி ஒரு வேல்யூ தான் சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் சர்வீஸ் டு காட். மாணவ சேவை மாதவ சேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ இதை நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி. இதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்களே நிறைய சேவைகள் செஞ்சிருக்கீங்க. உங்களோட ஃபாலோவரான நானும் ஏழை எளிய மக்களுக்கு அதை நான் செய்வேன், செஞ்சுட்டே தான் இருப்பேன். ஸோ ஐ லவ் யூ வித் ஆல் மை ஹார்ட் சுவாமி. ப்ளீஸ் கிவ் மீ ஸ்ட்ரென்த் டு ஃபாலோ ஆல் யோர் டீச்சிங்ஸ். நம்ம ஆர்கனைசேஷன்லேயும் நடத்துகிற நாராயண சேவை, வஸ்திர தானம், இது எல்லாத்தையும் என்னோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனை நான் காட்டியிருக்கேன். ஐ எம் ரெடி டு சர்வ் அட் எனி டைம் சுவாமி. ஸோ இந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ அது புஷ்பங்கள்லாம் உங்கள் காலு கீழே சமர்ப்பிக்கிறேன். இதே மாதிரி நான் எப்பயும் சர்வீஸ் செய்யணும் சுவாமி. அதுக்கு எனக்கு உங்க பிளெஸிங்ஸ் தேவை. ஜெய் சாய்ராம். சாய்ராம், நான் ஒரு லாஸ்ட் 6 இயர்ஸாக தான் சாய்ராம் சமிதியோட அட்டாச்மெண்ட்ல இருக்கிறேன். நான் பால்விகாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கேரக்டர்ல நான் மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்றதை விட டோட்டலாக நானே மாறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் சாய்ராம் கரெக்டாக இருக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கோவப்படுவேன், அடம் பிடிப்பேன் சாய்ராம். எங்கள் அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தாலே நான் ரொம்ப கோவப்படுவேன் அப்படின்றதாக இருக்கு. நான் எப்போ பால்விகாஸ் ஸ்டூடெண்ட்டாக மாறினேனோ அப்போ எங்கள் அம்மா கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, உங்ககிட்ட இல்லாத ஒரு கேரக்டர் உங்கள் பொண்ணுக்கிட்ட இருக்கிற நல்ல கேரக்டராக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா சொல்கிறது என் பொண்ணு ரொம்ப பொறுமையாக இருப்பா, அவளுக்கு கோவமே வராது அப்படின்னு தான் சாயம் சொல்லுவாங்க. இதுதான் நான் மாறி இருக்கிறேன் சாமிக்கிட்ட வந்ததுக்கப்புறம் இதுதான் என்கிட்ட நல்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பங்க்சுவாலிட்டி, சமிதியோட அட்டாச்மெண்ட்ல இல்லை அப்படின்னா பங்க்சுவாலிட்டி அப்படின்ற கேரக்டர் டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சாயம். பங்க்சுவாலிட்டி அப்படின்றது நான் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது தெரிஞ்சிச்சு, அது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர், அதை கடைப்பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. அதுவும் நான் பால்விகாஸ் ஸ்டூடெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் நான் வளர்த்துக்க ஆரம்பிச்சேன்.
நீங்க ஒரே மாதிரி தான் நேசிக்கிறீங்க. இந்த விஷயத்த மெய்ப்பிக்கும் வகையில எங்க லைஃப்ல நடந்த ஒரு அழகான நிகழ்ச்சிய இன்னைக்கு எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுவாமி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க ஒரு முறை பிருந்தாவன்ல இருக்கும்போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உங்களோட ரெசிடென்ஸ் வாசல்ல சாப்பிட்டுக்கிட்டே விளையாடிக்கிட்டு இருந்தோம். யூஸ்வலா நாங்க குட்டியா இருக்கிறதுனால மனுஷங்கள்லாம் சில சமயம் எங்களை கவனிக்காம எங்க மேலேயே ஏறி நடந்து போயிடுவாங்க. நாங்க எவ்வளவு கத்தினாலும் அவங்க காதுலயே விழாது. ஆனா சுவாமி, அன்னைக்கு பிருந்தாவன்ல நடந்த விஷயத்த என்னால மறக்கவே முடியாது. நீங்க தரிசனத்துக்காக வரும்போது நீங்க நடக்கிற வழியில தான் நாங்க விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்போ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா உங்க ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு நடந்தீங்க. உங்க நடையில இருந்த தடுமாற்றத்தை பார்த்துட்டு அங்க இருந்த ஒரு டிவோட்டி உங்க கால்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சுவாமின்னு கேட்டாங்க. அப்போ நீங்க இல்ல இல்ல, என்னோட எறும்பு குட்டிகள்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட கூடாதுல்ல, அதான் நான் ஒவ்வொரு அடியையும் பார்த்து வைக்கிறேன்னு பதில் சொன்னீங்க. இத கேட்டு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? உங்களோட அந்த தாயன்ப எங்களுக்கும் நீங்க கொடுக்குறீங்க. நிஜமாவே உங்க அன்பை தரக்கூடிய பாக்கியம் கிடைச்ச நாங்க ரொம்ப லக்கி. We love you, Swami. Happy birthday to you, Swami. ஓம் ஸ்ரீ சாய்ராம். தேர்ட் டே டிஸ்கஷனுக்கு உங்களை எல்லாருமே வெல்கம் பண்றது ரொம்ப சந்தோஷம் சாய்ராம். டிஸ்கஷனுக்குள்ள போலாம். நல்ல தாய் தான் அந்த நாட்டுக்கு ஒரு நல்ல சிட்டிசனை கொடுக்க முடியும். சாய்ராம் ரொம்ப அழகா சொன்னீங்க சாய்ராம். ஒரு தாயோட பெருமையும் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க சாய்ராம். அண்ட் முடிக்கும் போது நேஷன்ஸ் ப்ரைடுன்னு சொன்னீங்கல்ல சாய்ராம். ஸோ அப்பதான் வந்து எனக்கு எம்எஸ் அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு. ஸோ எம்எஸ் அம்மா வந்து ஒரு பெரிய பாடகர் அண்ட் அவங்க வந்து தன்னோட திறமையின் மூலமா நிறைய விருதுகளை வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அதுல வந்து சில விருதுகளை இங்க மென்ஷன் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எம்எஸ் அம்மா தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளில பாடின முதல் பாடகியாம் அண்ட் பெண்மணியும் கூட. அண்ட் இந்தியாவின் உயர்ந்த விருதுன்னு கருதப்படுற பாரத ரத்னா விருது வாங்கின முதல் பாடகி. அண்ட் ஏஷியாஸ் நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லப்படுற ராமன் மகசேசே அவார்ட் வாங்கின முதல் பெண்மணி அவங்க தானம்மா. அண்ட் இதெல்லாம் தாண்டி எம்எஸ் அம்மா வந்து எதை ரொம்ப பெருமையா கருதுறாங்க அப்படின்னா சாமி மேல வச்சிருக்க அந்த பக்தி தான். சோ ஷண்முகாக்கா, எம்எஸ் அம்மாவோட பக்தியை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்கக்கா. தேங்க்யூ ரேஷ்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க எம்எஸ் அம்மா பத்தி. அவங்கள பத்தி பேசுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ அவார்ட்ஸ், இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. சுவாமிக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த பந்தம், அதை பத்தி பேசணும் அப்படின்னா அது வந்து நிச்சயமா வார்த்தைகளால டிஸ்கிரைப் பண்ணவே முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா எப்போ வந்து நமக்கு தெரியும் எம்எஸ் அம்மாவுக்கு ஒரு சிறப்பு பேர் என்னன்னா கலியுகத்தின் பக்த மீரா அப்படின்னு சொல்லி. மீராவுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையில இருந்த அந்த பக்தி பாவம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி ஒரு பக்தி மீரா கிருஷ்ணன் மேல வச்சிருந்தாங்க இல்லையா? அதே பக்தி கிட்டத்தட்ட அதை வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அந்த பக்த மீரா தான் நிஜமாவே எம்எஸ் அம்மா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பக்தி பாவத்தை வந்து அவங்க வந்து சுவாமி கிட்ட கூட காமிச்சாங்க. அண்ட் எம்எஸ் அம்மா வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தா கூட சுவாமிக்கும் அவங்களுக்கும் இடையில அந்த பக்தின்னு வரும்போது அவங்க கிட்ட நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் வந்து அவங்களோட அந்த பணிவுடைமை. ரொம்ப 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 பணிவான ஒரு பெண்மணி. சுவாமி முன்னாடி அவங்க வந்து அவ்வளோ அடக்கமா தன்னை வந்து ரொம்ப சாதாரணமா வந்து எப்போதும் வந்து காமிச்சுக்கிறது உண்டு. இது வந்து அவங்க வாழ்க்கை சாதாரணமா அவங்களுடைய பர்சனல் லைஃப்லயுமே அவங்க அப்படிதான் இருந்திருக்காங்க. ரொம்ப பணிவான ஒரு பெண்மணி. இதை வந்து நான் வந்து வார்த்தைகளால சொல்றதை விட சுவாமி முன்னாடி ஒரு மகிழா தினத்துல எம்எஸ் அம்மாவே பேசியிருக்காங்க. அந்த பேச்சை கேட்டா நம்ம எல்லாருக்குமே புரியும் அவங்களோட ஹியூமிலிட்டி எவ்வளவு அழகான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. சோ அந்த வீடியோ இப்ப நம்ம எல்லாரும் பார்க்கலாமா? We are pleased that Srimati M.S. Subbalakshmi, the great singer of India, is going to give us from her rich experiences a few words.
The winner of prestigious United Nations Award for Music. She is also Padma Vibhushan. She will be speaking in Tamil. प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानमूर्तये। स्वामी निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। स्वामी பேசவே தெரியாது சுவாமி. ஸ்ரீ சாட்சாத் பரமாத்மா வைகுண்டாதிபதி சுவாமி, நீ எங்களுக்கு அம்மாவா? ஆமாம். அப்பாவா? ஆமாம். ஆஷானா? ஆமாம். நண்பனா? ஆமாம். இறைவனின் அவதாரமா? ஆமாம். எங்களுக்கு இது இல்லாமுமா? ஆமாம், ஆமாம், ஆமாம். உன்னை எப்படியெல்லாம் பார்க்கிறோமோ அப்படியெல்லாமாய் தோன்றி எங்களை பாலித்து அருள் செய்கிறாய் நீ. எந்தையரும் எந்தையர்க்கு முந்தையரும் செய்த தவ பயனாய் இந்த பிறவியில் எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. இதுபோல் எப்போதும் நீ எங்களுக்கு துணை இருக்க வேணும் சுவாமி. தீனுடனேனு தேவுடவு சுவாமி. இந்த வீடியோ பார்க்கும்போதே அக்கா அவங்களோட பணிவான குணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எம்எஸ் அம்மா வந்து குடும்பத்திலயும் சரி சமூகத்திலயும் சரி ஒரு நல்ல பெண்மணியா வாழ்ந்து பலருக்கும் இன்னும் ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்காங்க. சோ அவங்கள பத்தி பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது. அனு அக்கா, சுவாமி வந்து ஒரு பெண்மணி குடும்பத்திலேயே எப்படி இருக்கணும், சமூகத்துல அவங்களோட பங்கு என்ன அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காராங்கக்கா? நிச்சயமாமா, டெஃபினட்டா அதை பத்தி பேசியிருக்காரு சுவாமி. நீங்க எம்எஸ் அம்மா பத்தி சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டதுனால எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. டெஃபினட்டா நீங்க மென்ஷன் பண்ணப்பலே அவங்களோட ஹியூமிலிட்டி டெஃபினட்டா வருது. அதுல இருந்து அவங்க பணிவா அவங்க பேசினது, சுவாமி கிட்ட இருந்த பக்தி தெரியுது. ஒரு வாட்டி ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டி கான்சர்ட் நடந்தது 90s. அப்போ நான் ஸ்டூடெண்டா இருந்தேன் அனந்தபூர்ல. ஸோ எம்எஸ் அம்மா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு கச்சேரி கொடுத்தாங்க. அண்ட் ஃபுல் டைம் சுவாமி ஸ்டேஜ்ல உட்காந்துருந்தாரு. ஃபுல் கச்சேரி சுவாமி பார்த்து பிளஸ் பண்ணாரு ஸ்டேஜ்ல. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் பக்கவாத்தியக்காரங்கெல்லாம் எழுந்துக்கிறாங்க. பட் எம்எஸ் அம்மா உட்காந்துட்டா இருக்காங்க. எதுக்கு அவங்க எழுந்துக்கலான்னு ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா சபை மரியாதை கிடையாது, ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் எழுந்துக்கணும். ஸோ கன்ஃபியூஷன் இருக்கு. சுவாமி கண்ணை இதை மிஸ் பண்ணல. சுவாமி நடந்து வந்து கை கொடுத்து அவங்களை எழுப்பினாரு.
என்ன ஆயிருந்ததுன்னா எம்எஸ்எம்மோட கால் மரத்து போயிருந்தது. கண்டினியூஸா 3 மணி நேரம் உட்காந்து பாடினதுல சுவாமி கிட்ட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும்னு அப்படியே உட்காந்து பாடியிருக்காங்க, மரத்து போயிருந்தது. சுவாமி கையை கொடுத்து த லவ் ஆஃப் 1000 மதர்ஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க, ஒரு 1000 தாய்க்கு இருக்கிற அந்த பாசத்தோட, அந்த வாத்சல்யத்தோட, அந்த அன்போட கையை கொடுத்து அவங்களை எழுப்பி எடுத்துட்டு வந்தாரு. ஸோ இந்த இன்சிடென்ட் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நீங்க விமென்ஸ் ரோல் இன் சொசைட்டி இன் ஃபேமிலி இதை பத்தி கேட்டீங்க, ஒரு மகிழாவோட பங்கு என்ன அப்படின்னுட்டு. அனந்தபூர் கேம்பஸ் இனாகிரேட் பண்ணும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, சுவாமி இன்ஸ்டிடியூட்லேயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து விமென்ஸ் கேம்பஸ் தான். நீங்க இன்ட்ரடக்ஷன்ல மென்ஷன் பண்ண மாதிரி மென்ஸ் கேம்பஸோட முன்னால சுவாமி விமென்ஸ் கேம்பஸா இனாகிரேட் பண்ணாரு. இது பை ஆக்சிடென்ட் கிடையாது, ஏதோ ஆக்சிடென்ட்லி பண்ணது கிடையாது. சுவாமி இப்படி பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி பண்ணது. இன்ஃபேக்ட் நீங்க இன்ட்ரடக்ஷன்ல பேசும்போது எப்படி சுவாமி திரு ஜாவா வீட்டுல பாம்பேல அவங்க மதரை விட்டுட்டு சுவாமி ஆப்பிரிக்கா போயிருந்தாரு ஈஸ்வரம்மாவை. அப்போ அவங்க அங்க காலேஜ் போயிருந்த கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களும் காலேஜ் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. பட் அதுக்கும் முன்னாலே சுவாமி டிசைட் பண்ணிட்டாரு அனந்தபுரில் கேம்பஸ் வரப்போகுதுன்னு. இன்ஃபேக்ட் அவர் ஆப்பிரிக்கா ட்ரிப் முடிஞ்சு திரும்பி வரும்போது ஏர்போர்ட்ல சுவாமியை மடக்கி கேட்கறாங்களா ஈஸ்வரம்மா, இந்த மாதிரி சுவாமி நீங்க கேர்ள்ஸ்க்கு ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும் போது, அப்படியா சரி பண்ணலாம் அப்படிங்கிறார். பட் சுவாமி ஆப்பிரிக்காக்கு போறதுக்கு முன்னாலேயே டிவோட்டிஸை கூப்பிட்டு அனந்தபுர்ல இந்த ஏரியால பாருங்க, இங்க லேண்ட் வாங்கணும்னு முன்னாலேயே பேசி டிசைட் பண்ணிட்டாரு சுவாமி. அதுக்கு ரொம்ப முன்னாலேயே சுவாமி அனந்தபுர்ல ஒரு இனாகிரேஷனுக்கு போயிருந்தாரு, கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும்போது. அப்போ சுவாமிக்கு தெரிய வந்தது நிறைய கேர்ள்ஸ் ரொம்ப தூரத்துல இருந்து வெறும் காலோட இந்த வெயில நடந்து வராங்கன்னு. அப்பவே சுவாமி டிசைட் பண்ணாரு, இந்த மாதிரி நான் ஒரு கேம்பஸ் கட்ட போறேன் விமென்க்கு அப்படின்னு. எப்போ சுவாமி சங்கல்பம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு ஆஃப்கோர்ஸ் ரேஷ்மா நீங்க நான்லாம் பெனிஃபிஷரி. நான் இந்த ஸ்டோரி எதுக்கு மென்ஷன் பண்ணேன்னா, ஒரு வீட்டுல இருக்கிற மகிழாவை, பெண் குழந்தைகளையோ, பேட்டி படாவோ அப்படின்னு இப்போ மோதிஜியும் சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ ஒரு வீட்டுல இருக்கிற பெண்மணியை படிக்க வச்சோம்னா அந்த குடும்பமே பிரகாசம் ஆகும். அதாவது எஜுகேட்டிங் அன் என்டையர் ஃபேமிலி. ஒரு விமனுக்கு, ஒரு மகிழாக்கு எஜுகேஷன் கொடுத்தா அந்த ஹோல் ஃபேமிலிக்கு எஜுகேஷன் கொடுத்தா மாதிரி அப்படின்னு பகவான் சொல்றாரு. இன்ஃபேக்ட் அனந்தபூர் கேம்பஸோட பூமி பூஜை, கிரவுண்ட் பிரேக்கிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூமி பூஜை நடக்கும்போது பகவான் உட்கார்ந்துட்டு அப்படி கேம்பஸ் முன்னால எதுவும் கட்டல, பேரன் கிரவுண்ட், ராயல்சீமா ஹீட்ல அப்படி உட்கார்ந்துட்டு சுவாமி அந்த கிரவுண்டை பார்த்துட்டு சுவாமி சொன்னாராம், மதர்ஸ் வூம் இஸ் த பிரம்மலோகா. ஒரு தாயோட வூம், அந்த கரு, அந்த இடம் வந்து பிரம்மலோகா. பிரம்மலோகானா என்ன, ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் ஆகுது. பிரம்மரோட ஜாப் என்ன, கிரியேட் பண்றது, உருவாக்குறது இல்லையா. அந்த தாய் தான் உருவாக்குறா. அந்த மதரை நான் எஜுகேட் பண்றேன். ஐ எம் எஜுகேட்டிங் த மதர்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னு இனாகிரேஷன் டிஸ்கோர்ஸ்ல சுவாமி சொன்னார், கேம்பஸ் இனாகிரேஷன் டிஸ்கோர்ஸ்ல. திங்க் பண்ணி பாருங்க, ஐ எம் எஜுகேட்டிங் த இன்ஜினியர்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர், த டீச்சர்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர், த சிஇஓஸ் ஆஃப் த ஃபியூச்சர்னு பகவான் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, ஐ எம் எஜுகேட்டிங் த மதர்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னாரு. அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒரு வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கு இருக்கு. அண்ட் சுவாமி டெஃபினட்டா பெண்ணை அடிமையா நடத்தக்கூடாது, அவங்கள சரிசமமா நடத்தணும், அவங்கள இல்ட்ரீட் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் ஒரு பெண்மணி வீட்டுல கண்ணீரே சிந்தக்கூடாது, அந்த வீடு அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார் பகவான். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹேண்டில் பண்ணிக்கணும்னு. அண்ட் விமென்க்கு ஒரு அட்வைஸ் என்ன கொடுக்குறாருன்னா, சம்டைம்ஸ் வந்து வீட்டில் இருக்கிற ஆண்களோ இல்லை ஒர்க் பண்ணும்போது வெளியில சொசைட்டில இருக்கும்போதோ நிறைய திங்ஸ் நடக்கலாம், நீங்க அது தப்புன்னு தோணலாம் உங்களுக்கு. பகவான் என்ன சொல்றாருன்னா, டாக்ட் யூஸ் பண்ண சொல்றாரு. அதாவது சாமர்த்தியங்கிறது ஒரு கெட்ட கானோட்டேஷனோட பார்க்காதீங்க, எப்படி புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிறாரு பகவான். ஸோ விமென்க்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும்னு சொல்றாரு. இங்க வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு திஸ். இந்த பகவத்கீதையில பாத்தீங்கன்னா, பெண்கள்ல நான் இந்த 7 குணம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. இது பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்துல இருக்கு. அது என்னன்னா, கீர்த்தி, ஸ்ரீ, வாக், ஸ்மிருதி, மேதா, திருதி, க்ஷமா. இத நம்ம தமிழ்ல பார்த்தோம்னாக்க பெருமை, கீர்த்திங்கிறத பத்தி நம்ம சுவாமியோட பத்தியத்துல இருந்தே பார்த்தோம். பெருமை, தனம், பேச்சு திறமை, கூர்மையான புத்தி இருக்கிறது, அப்புறம் கூர்மையான அறிவு, புத்திசாலித்தனம், தைரியம், அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு மன்னிக்கிற தன்மை. இந்த குணங்கள் தான் பெண்கள்ல நான் இந்த குணங்கள் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். இந்த குணங்களை நம்ம எல்லாம் எம்பாடி பண்ணிக்கணும், அப்போ சொசைட்டி ஒரு நல்ல நிலைமையில இருக்கும்னு பகவான் சொல்லியிருக்காரு. சாய்ராம், ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பெண்களோட பங்கு என்ன அப்படிங்கறது வந்து ரொம்ப விவரமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சாய்ராம். இப்ப கேட்கும் போது எனக்கு பாரதியார் கவிதை ஒன்று ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா வந்து, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. இப்ப அந்த வாக்குக்கேற்ப இப்ப பெண்கள் வந்து எல்லா துறைகளிலுமே சாதிச்சுட்டு வராங்க, நிறைய துறைகள்ல தலைமை பொறுப்புல கூட இருக்காங்க.
சோ சுவாமி வந்து பெண்களுக்குரிய தலைமை பண்புகள் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா சைரம்? அதை பத்தி ஷேர் பண்ணுங்க சைரம். வண்டர்ஃபுல் கொஸ்டின். தலைமை பெண்கள்னா அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பத்தி கேக்குறீங்க இல்லையா? மகிழாஸ்க்கு இருக்கிற அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் பத்தி டெஃபினட்டா பேசியிருக்காரு. சுவாமி வந்து பெண்கள் நிறைய லீடர்ஷிப் ரோல்ஸ், இந்த தலைமை பங்கு நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் பெண்கள் அந்த மாதிரி ரோல்ஸ் எடுத்தாங்கன்னா நாடு நல்லா இருக்கும், ப்ராஸ்பெரிட்டி இருக்கும், பீஸ் இருக்கும் அப்படிங்கிறாரு. இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் பகவான் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண் மனசு வச்சா என்ன வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. ஷி வில் மேக் ஷூர் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப நல்லா நினைவு இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் மயிலாடி டிஸ்கோர்ஸ்ல சுவாமி குவீன் விக்டோரியா பத்தி பேசினாரு. நம்ம எல்லாம் ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம் குவீன் விக்டோரியா பத்தி. அப்போ சொன்னாரு சுவாமி, நிறைய எம்பரர்ஸ் நிறைய ராஜாக்கள் இருந்திருக்காங்க ஓவர் த இயர்ஸ், ஆனா குவீன் விக்டோரியா அவங்க ரூல் பண்ண மாதிரி அவங்கள மாதிரி ஒரு தைரியசாலியோ, அதாவது நியாயம் நீதி இதெல்லாம் கடைபிடிச்சு ஒரு நேர்மையானவங்க யாருமே கிடையாதுன்னு குவீன் விக்டோரியாவை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னார் சுவாமி. அப்புறம் இந்திரா காந்தி அம்மா, அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர், லேட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அம்மாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாரு. அவங்களோட தைரியத்தை பத்தி சுவாமி பேசினாரு. அவங்க ஆக்சுவலி 12 வருஷம் டேர்ம்ல இருந்தாங்க, 12 வருஷம் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் சுவாமி அதை அழகா சொன்னாரு, நிறைய ஆண்கள் வந்து 2-3 வருஷம் ஆட்சியில இருக்கிறது கூட திண்டாடுறாங்க, 12 வருஷம் அவங்களால முடிஞ்சிருக்குன்னா அவங்களோட தைரியம் எவ்வளவு அதுலன்னு தெரியுது நம்மளுக்கு. அவங்களோட டாக்ட், அவங்களோட குவாலிட்டிஸ், குணாதிசயங்கள் எவ்வளவு நல்லா வெளியே வருது அப்படின்னாரு. அண்ட் அரௌண்ட் தட் பீரியட், இந்த டிஸ்கோர்ஸ் கொடுத்த பீரியட்ல ஸ்ரீலங்கால வந்து பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ரெண்டுமே பெண்களா இருந்தாங்க. சுவாமி அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பாலிடிக்ஸ் பத்தியும் சுவாமி இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய என்கரேஜ் பண்ணாரு. ஒரு வீட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா அதில் மகிழா சொல்ல முடியும். நம்ம ஹிஸ்டரியில கூட இத்திஹாசத்துல படிச்சிருப்போம், ஜான்சி ராணி, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதாவது போருக்கு கூட போக தைரியமா போறதுக்கு ஒரு லேடி வில்லிங்கா இருக்கா அப்படின்னுட்டு. வீர சிவாஜியோட லைஃப்ல ஒரு ஸ்டோரி இருக்கு. ஒரு தாய், ஒரு சாதாரண ஒரு பால் விற்கிற ஒரு லேடி, அவ கை குழந்தைய வீட்டுல மாமியார்கிட்ட விட்டுட்டு அந்த ஃபோர்ட்டுக்கு, சிவாஜியோட அந்த ஃபோர்ட்டுக்குள்ள வரா. மூடிடுறாங்க அவங்க அந்த ஃபோர்ட்டை. ஸோ அவங்களால அதை அங்கேருந்து வெளியே போக முடியல. ஆனா என் குழந்தை வீட்டுல இருக்கேன்னு சொல்லி அந்த ஃபோர்ட் மேல ஏறி அந்த காடு மூலமா வெளியில போறாங்களாம். அதை வெளியில இருக்கிற எனிமீஸ் கூட வர முடியாத இடத்த இந்த தாயால பண்ண முடிஞ்சது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, அந்த நான் பண்ணணும்னு நினைச்சா பண்ண முடியற குவாலிட்டி மகிழாஸ்க்கு இருக்கு அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு. அண்ட் நான் அனந்தபூர் கேம்பஸ் முன்னாள் மாணவி இல்லையா, எங்க அனந்தபூர் கேம்பஸ் டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் பத்தி சொல்லாம இருக்க முடியாது இந்த பாயிண்ட்ல. நான் திருமதி ஹேமலதா, லேட் ஸ்ரீமதி ஹேமலதா மேடம், அவங்க வந்து அனந்தபூர் கேம்பஸ்ல லாங்கெஸ்ட் சர்விங் பிரின்சிபல். அனந்தபூர் கேம்பஸ் மட்டும் இல்ல, சுவாமியோட இன்ஸ்டிடியூட் மட்டும் இல்ல, ஆல் ஆஃப் இந்தியால அவங்க தான் லாங்கெஸ்ட் சர்விங் பிரின்சிபலா இருந்திருக்காங்க. எவ்வளவு ஒரு பெரிய கிரெடிட் அவங்களுக்கு. ரீசெண்டா தான் 2 வருஷம் முன்னால் தான் இங்க சிகாகோ அமெரிக்கால ஷி பாஸ்ட் அவே. அப்புறம் ஜெயலட்சுமி மேடம், டாக்டர் ஜெயலட்சுமி கோபிநாத், அவங்களும் இப்ப நம்ம கூட இல்ல. என்ன லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்! அவங்க பேசினாங்களே ஒரு மாதிரி அப்படியே எல்லாரும் குவாய்ட் ஆயிடுவோம், அப்படியே அட்டென்ஷன், அப்படியே ஷில் ஹேவ் எவ்ரிபடிஸ் அட்டென்ஷன். 2 பேருமே பகவானுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அண்ட் சுவாமி என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாம் சுவாமி சொல்லி கொடுத்து எங்களெல்லாம் எப்படி மோல்ட் பண்ணணும் அடுத்த ஜெனரேஷன் நிறைய சொல்லியிருக்காருமா. சாய்ராம். அக்கா, நீங்க நிறைய விமன் லீடர்ஸ் பத்தி பேசுனீங்க. அண்ட் அவங்கள பத்தி எல்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு தனி உற்சாகம் பிறக்குது. ஆனா அந்த ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வருது, நம்மளாலே எதுவும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வருதுக்கா. அண்ட் இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம பெண்களோட தலைமை பண்புகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ அந்த விதத்துல வந்து என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு உமன் பத்தி நான் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணவங்க அப்படின்னா அது வந்து என்னோட பால் விகாஸ் குரு கலைவாணி சாய்ராம். கலைவாணி சாய்ராம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள இருக்கிற திறமைகளை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய வழிகளை வந்து அவங்க சொல்லி தருவாங்க. எப்படி நீ வந்து பேசணும், எப்படி பாடணும், எப்படி ஆக்ட் பண்ணணும் எல்லாமே. அண்ட் இன்னைக்கு வந்து என்னால வந்து பேச முடியுது, என்னால வந்து நல்லா பாட முடியுது, ஒரு டிராமால ஆக்ட் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அது சுவாமியோட பிளெஸிங்ஸ் சொன்னாலும், செகண்ட் வந்து அவங்க கொடுத்த கான்ஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன். அதாவது என்னால பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுனால்தான் இன்னைக்கு வந்து என்னால வந்து எல்லாருக்கு முன்னாடி பேசுறதுக்கான ஒரு தைரியம் வந்திருக்கு. அண்ட் அவங்களோட ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும், அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுவாங்க. அண்ட் அந்த வேலை வந்து ரொம்ப பிச் பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க அதுல வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் யாருக்கும் வராது, எந்த ஒரு திருத்தமும் அதை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டா அந்த வேலையை பண்ணுவாங்க. அது சின்ன விஷயம் பெரிய விஷயம்ன்ற அந்த ஒரு பாகுபாடு இல்லாம எந்த விஷயம் எடுத்தாலும் நம்ம சாமி கொடுக்குறோம், அப்ப அது எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றத வந்து மனசை நிறுத்தி அதை செய்வாங்க.
அண்ட் அந்த சின்ன சின்ன குவாலிட்டிஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து எங்களை வந்து மோல்ட் பண்ணிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால இந்த மகிழா டிஸ்கஷன்ல வந்து அவங்கள பத்தி நான் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கும் நான் வந்து சாமிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ ரேஷ்மா. நீங்க கலைவாணி மேம் பத்தி பேசினது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஏன்னா பை சுவாமிஸ் கிரேஸ் நான் வந்து அவங்க கூட ஒரு 2 முறை பிரசாந்தி சேவா பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் நேர்ல பாத்திருக்கேன். நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் நான் நேர்ல பாத்திருக்கேன். அவங்க அவ்வளோ ஆர்கனைஸ்டா ஒரு விஷயமும் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து அப்போ எங்களோட குரூப் லீடரா இருந்தாங்க. நாங்க வந்து க்ளோக் ரூம்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைச்சது. ஸோ ஒரு சின்ன பொருள் எடுத்தா அதை எங்க வச்சா திரும்ப அதை தேடாம எடுக்க முடியும். இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இது எல்லாரும் சொல்றாங்க. பட் அதை வந்து நெச்சத்துல நான் அவங்க கிட்ட பார்த்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயமும் கூட. ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த லீடர் அவங்கள பத்தி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அக்கா, இப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து பெண்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். நிறைய சிறப்புகள், நிறைய சிறப்பு பெயர்கள், சுவாமி அவங்களை பத்தி சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் கேட்டோம் அக்கா. இப்ப ஃபைனலா நம்ம எல்லாரும் சுவாமியோட கோல்ல இருக்கோம், சுவாமியோட டிவோட்டிஸா இருக்கோம். சோ எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், சுவாமி விரும்புற ஒரு பெண்மணியா நம்ம எப்படி மாத்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஐடியல் சாய் உமன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளை மாத்திக்கிறதுக்கு நம்ம இன்னும் என்னென்ன விஷயங்களை நம்மளை சீர்படுத்திக்கணும், நம்மளை திருத்திக்கணும் அக்கா. அதை பத்தி சுவாமி சொன்ன விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? ஷூர்மா, ஐ மோர் தென் ஹாப்பி டு. பட் நீங்க எல்லாம் உங்க பால் விகாஸ் குரு, அப்புறம் உங்க கூட சேவா குரூப் லீடரா நம்மளை பத்தி எல்லாம் பேசும்போது எனக்கும் 2-3 திங்ஸ் நினைவு வந்தது. ப்ளீஸ் ஐ டேக் a couple of minutes to share. என்னோட பால் விகாஸ் டீச்சர்ஸ் வந்து திருமங்கலம் சமிதியில, சென்னையில திருமங்கலம் சமிதியில நான் பால் விகாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா எங்க வீடு சென்னை நகர்ல இருந்தாலும் என்ன ஆழ்வார்பேட் வரைக்கும் கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா அங்க திருமதி சுஷீலா அம்மா வீட்டுல சுவாமி வந்து தங்குவார். முன்னாலெல்லாம் சுந்தரம் எல்லாம் கட்டுறதுக்கு முன்னால சுவாமி அங்க வந்து தங்குவார். அதனால அந்த வீட்டுல பால் விகாஸ் நடக்குது, நீ அங்க போகணும்னு என்ன கூட்டிட்டு போவாங்க. அந்த வீட்டுல இருந்த டீச்சர்ஸ் அவங்க எல்லாம் நிறைய ஒரு இம்ப்ரெஷன். அவங்கதான் சுவாமி மேல ஒரு பக்தி, பஜன் எப்படி பாடணும். இப்ப சுந்தரம்ல நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். திருமதி ராஜி அவர்கள், அப்புறம் சுப்புலட்சுமி ஆண்டி அவங்கள்ட்ட இதெல்லாம் பஜன் எப்படி பாடணும், பக்தியோட பாடணும், இதெல்லாம் அங்க கத்துக்கிட்டேன். ஸோ இந்த நிறைய விமன் ரோல் மாடல்ஸ் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் சௌந்தர்யா ஆண்டி, இதுல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய டிராமா எல்லாம் நிறைய ட்ரூப் அப்ப அழைச்சிட்டு போவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், பால்விகா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பர்த்திக்கு. அவங்களோட அட்டென்ஷன் டு டீடைல், சின்ன சின்ன டீடைல்ஸ், காஸ்டியூம் முதற்கொண்டு அந்த ஸ்மோக் வர்றது, இந்த ஹிமாலயானா அந்த 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 எஃபெக்ட்ல எல்லாம் அவங்க எவ்வளவு அட்டென்ஷன் கொடுத்து பண்ணாங்கிறத பார்த்து நிறைய கத்துட்டு இருக்கேன். அண்ட் சுப்புலட்சுமி அம்மா, ரேலி அம்மான்னு சுவாமி ஆசையா கூப்பிடுவாரு. அவங்க பாட்டு சொல்லி கொடுக்கும்போது ஒரு கமக்கமும் எப்படி வரணும், எப்படி பாடணுங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. நான் ப்ரீ சேவாதல் டியூட்டி பண்ணும்போது கோமதி ஆண்டி தான் சேவாதல் இன்சார்ஜா இருந்தாங்க. அவங்களோட அந்த டிசிப்ளின், அந்த கண்டிப்பு கலந்த ஒரு பாசம், இதெல்லாம் அவங்கள பார்த்து நிறைய கத்துட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஃபீல் நான் என்னோட லைஃப்ல இப்போ அதெல்லாம் அந்த ஏஜ்ல நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. இன்ஃபேக்ட் அப்போ எனக்கு அதோட பெரிய தாக்கம் இல்லை. பட் இன்னைக்கு when I look back at my life, அதோட ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கு என்னோட லைஃப்ல. ஏன்னா இன்னைக்கு நீங்க இன்ட்ரடக்ஷன்ல மென்ஷன் பண்ண மாதிரி இன்னைக்கு ஒரு சாய் சென்டர்ல ஒரு சின்ன ரோல்ல சர்வ் பண்றேன்னா அந்த லெசன்ஸ் எல்லாம் நான் அப்ளை பண்ண ட்ரை பண்றேன். அந்த ஆண்டிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு என்னோட லைஃப்ல நான் அப்ளை பண்றேன். ஸோ ஐ திங்க் நம்மள டெஃபினட்டா நம்ம இதெல்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எல்லாரும் நம்மளோட சொந்த தாயை பத்தி நினைச்சுக்கணும். இப்போ என்னோட ஓன் மதருக்கு நிறைய என்டர்பிரைசிங் குவாலிட்டிஸ் இருக்கு, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கு, தைரியம் இருக்கு எங்க அம்மாக்கு நிறைய. ஸோ லைஃப்ல என்ன கஷ்டம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இருந்தது. அதெல்லாம் பார்த்து கத்துட்டு இருக்கேன். அண்ட் ஐ திங்க் தட் ஹஸ் ஷேப்ட் ஹூ ஐ ஆம் டுடே. அண்ட் நீங்க எல்லாம் யூத் மெம்பர்ஸ், உங்களெல்லாம் பார்க்கும்போது கூட எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க உங்க சமிதியில, உங்க லோக்கல் ஏரியாஸ்ல, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல சுவாமியோட வேலை பண்றீங்க. ஸோ உங்க கூட எல்லாம் இந்த கலந்துரையாடல பார்ட்டிசிபேட் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. சாய்ராம், நீங்க கேட்டது யோர் கொஸ்டின் ஐ திங்க் வாஸ் அபவுட் சுவாமி நம்ம கிட்ட இந்த குவாலிட்டிஸ் என்ன திருத்திக்கணுங்கிறத பத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஓகே, ஐ வில் அட்ரஸ் தட் நவ். சாரி ஐ டுக் சம் டைம், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர், இட் வாஸ் வெரி எமோஷனல். ஸோ குவாலிட்டிஸ் நம்ம விமன் கிட்ட என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நிறைய பார்த்தோம் இப்போ. பட் எந்த மாதிரி திங்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம்னா, பெண்கள்னு பார்த்தாலே பெரும்பாலும் நம்மளுக்கு நகை, துணிமணி, பட்டு புடவை இதுலலாம் ஆசை உண்டு. பட் சுவாமி என்ன சொல்றார்? ஹாவ் அ சீலிங் ஆன் டிசைர்ஸ் அப்படிங்கிறார். இப்போ ரேஷ்மா, நீங்களும் நானும் அனந்தபுரில படிக்கிறோம் இல்ல, நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, நான் படிச்சிருக்கேன். நான் படிக்கிற டைம்ல எங்க ரூம்ல ஃபேன் கூட கிடையாது. இப்போ இருக்குன்னு ஐ நோ தட் நவ் எல்லா ரூம்லயும் ஃபேன் இருக்கு. சுவாமியால ஃபேன் வைக்க முடியாதுங்கிறதுனால வைக்கலையா? இல்லையே. அந்த மினிமலிஸ்டிக் அப்ரோச்ல இருக்க ஒரு குருகுலத்துல ஒரு ஸ்டூடெண்டா வரும்போது இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்க டிசைர்ஸ் குறைச்சிக்கோங்க, பேம்பரிங் வேண்டாம். நம்ம வீட்டுல அம்மா அப்பா ரொம்ப புத்தி வளர்த்திருப்பாங்க. சுடு தண்ணி இருக்காது அங்க குளிக்க. ஒரு ரூம்ல 7-8 பெண்கள் ஒரே ரூம்ல இருக்கணும்.
7-8 பேர் இருந்தாலும் 4 காட் தான் இருக்கும், 3 கபர்ட் தான் இருக்கும், அதுல நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு சுவாமி? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும், விட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் வரதுக்காக, நம்ம டிசைர்ஸ் குறைச்சிக்கிறதுக்காக, சீலிங் ஆன் டிசைர்ஸ். பார்த்தோம்னா சுவாமி வந்து டோன்ட் ஹேவ் டிசைர்னு சொல்லல, ஆசையே வச்சுக்காதுன்னு சொல்லல. படிக்கணும்னு ஆசை இருக்கலாம், வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கலாம், கார் வாங்கணும்னு ஆசை இருக்கலாம், நகை வாங்கணும்னு ஆசை இருக்கலாம், ஒரு லிமிட் இருக்கட்டும், ஒரு சீலிங் இருக்கணும் எதுக்குமே அப்படிங்கிறார் சுவாமி. ரெடியூஸ் த வாண்ட், சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், அதுதான் சந்தோஷம் கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அண்ட் நம்ம புராணங்கள்ல பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பத்தி பார்த்தோம். கைகையை பத்தி பேசணும், ஊர்மிளா பத்தி பேசணும், சுமித்ரா பத்தி பேசணும், சீதா தேவி பத்தி. பட் இங்க கவனிச்சீங்கன்னா சூர்பனகா, கைகேயி, மந்த்ரா, இந்த மாதிரி யாருமே அவங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பேர் வைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு குறை இருந்திருக்கு இவங்கள்ட்ட. ஸோ சூர்பனகால என்ன இருந்தது? ஒரு அன்கன்ட்ரோலபிள் டிசைர், ஒரு காமம் இருந்தது அவங்களுக்கு. அது தப்பா இருந்தது. அப்புறம் மந்த்ராவை பாத்தீங்கன்னா ரொம்ப பொறாமை, அதாவது இது மாதிரி நடக்கக்கூடாது, கைகையோட மனசை மாத்த ட்ரை பண்ணாங்க அந்த என்வினால. அண்ட் கைகைக்கும் லேசா ஒன்று இருந்தது, ஓ நம்ம புள்ள வரமாட்டாரா, கௌசல்யா புள்ளதான் வருவாரா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சு, அந்த பொறாமை. இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை உடனே உரம் கட்டிடணும். இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது. அண்ட் இது நம்ம ஒருத்தர் மகிழாஸ் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம காட்டிக்கணும் இல்லையா? அப்புறமா பார்த்தோம்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப சுவாமி ராகா துவேஷான்னு 2 வார்த்தை பத்தி சொல்றாரு. ஹி சேஸ் இதுதான் எல்லா ஒரு மனுஷனுக்கு இருக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் இதுதான் காரணமா. ராகான்னு பார்த்தோம்னா டிசையர்னு சொல்லலாம், ஒரு ஆசை அப்படிங்கலாம், ஆர் அட்டாச்மெண்ட்னு கூட சொல்லலாம் ராகாங்கிறது. துவேஷான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோவம். இப்போ ஒரு தாய் எப்பவுமே பார்த்தோம்னா என் குழந்தை தப்பே பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சுப்பா. 2 குழந்தைங்க சண்டை போடுறா, அதுல உங்க பையனும் இருந்தா ஐயோ என் பையன் பண்ணிருக்கவே மாட்டான் அப்படின்னு உடனே நினைச்சிருவோம், நடந்ததை பார்க்காமலே. அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கும் காந்தாரிக்கும் வித்தியாசமே கிடையாது இல்லையா? சுவாமி அந்த எக்ஸாம்பிள் சொல்றாரு, நம்ம கேட்கணும், தட்டி கேட்கணும். நம்ம குழந்தை ஒரு தப்பு பண்ணிட்டுனா அதை பிளைண்டா எப்படி இந்த பக்கம் திரும்பி பார்க்க கூடாது, நம்ம கேட்கணும் அப்படிங்கிறார் சுவாமி. அந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாதுங்கிறாரு. அப்புறம் பெண்களுக்கு இன்னொரு குவாலிட்டி சுவாமி என்ன சொல்றாருன்னா, இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற நல்லதை பாருங்க. இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குமே உண்டு, பட் மோர்ஸ் ஆஃப் பெண்கள். இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற தப்பை பார்க்காதீங்க, இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற நல்லதை பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற தப்பான குவாலிட்டி என்னையோ அதை திருத்திக்க பாருங்க அப்படிங்கிறாரு. அப்போதான் நம்ம பெனிஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு. சுவாமி என்ன சொன்னாலும் அது நல்லதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 2 விதமா யோசிக்கலாம் இதை பத்தி. சுவாமி ஏன் இப்படி சொல்றாரு, நான் ஏன் இதை பண்ணணும்னு நம்ம கேட்கலாம். அண்ட் இந்த ஜெனரேஷன் பார்த்தோம்னா நிறைய பேர் அப்படி கேட்கறது உண்டு. நான் இங்க நிறைய யூத் மெம்பர்ஸ், என்னோட பால்விகா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன். அந்த வை, எல்லாத்துக்கும் வை அப்படிங்கிற கேள்வி வந்துடுது, ஏன் அப்படின்னு. சுவாமி சொல்வார், கோஹம், நான் யாருன்னு கேட்கணும், வை கேட்க கூடாது அப்படிம்பாரு. ஹூ அம் ஐ அப்படின்னு கேளுன்னு. சோ சுவாமி ஏதாவது சொன்னா ஏன் சுவாமி இதை சொல்றாருன்னு கேட்கறத விட்டுட்டு, சுவாமி இப்படி சொல்றாரு, அதுல டெஃபினட்டா ஏதோ இருக்கு, அப்புறமா எதுக்காக சுவாமி இதை சொல்றாருன்னு அப்புறம் நம்ம யோசிக்க பார்க்கணுமே ஒழிய ஏன் சுவாமி சொல்றாரு அப்படி அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், அனந்தபூர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரேஷ்மா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், டீச்சர் சொல்லியிருப்பாங்க, பெண்கள்னா கட்டு, பொட்டு, ஜுட்டு 3 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பகவான் சொல்றாரு. கட்டுனா என்ன? அடக்கமா ட்ரெஸ் பண்ணிக்கிறது. எப்பவுமே புடவை கட்டுறதுன்னு இல்ல, அடக்கமா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஒரு போத்திட்டு இருக்கிறது, ஒரு மாடஸ்ட் ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறாரு. பொட்டு, எப்பவுமே நெத்தில பொட்டு இருக்கணும் அப்படின்னு. ஜுட்டு, தலை எப்பவுமே சீவி இருக்கணும், தலைவிரி கோலமா பேய் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு பகவான். சோ இது ஏன் பண்ணணும்? இப்ப மாடர்ன் ஃபேஷன் இப்படி கிடையாதுன்னு நினைக்காம சுவாமி இப்படி சொல்லியிருக்காரு. நம்ம சைடு ஓட்டியா இருக்கோம், சுவாமிக்கு நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஆர்கனைசேஷன்ல மெம்பரா இருக்கோம், நம்ம ஆஃபீஸரா இருக்கோம், இல்ல மெம்பர் ஆஃபீஸ் பேரரா இருக்கோம், இல்ல மெம்பரா இருக்கோம். இப்ப சுவாமி ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்துட்டோமோ எப்படி வேணாலும் இருக்கக்கூடாது. நம்ம சுவாமிக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கோம், கமிட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் அனந்தபூர் ஸ்டூடெண்ட்ஸா நாங்க இருக்கும்போது, நாங்க கிராஜுவேட் பண்ணி முடிச்சுட்டு எங்க பேட்ச் நாங்கெல்லாம் அவுட் கோயிங் பேட்ச் போகும்போது ஒரு கிராட்டிடியூட் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு சில பாட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். மந்திர்ல சுவாமி எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு சுவாமி ரொம்ப தேங்க்ஸ் சுவாமி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி நாங்க எல்லாம் சொல்லும்போது, சுவாமி நான் இவ்வளவு பண்ணிருக்கீங்களே, எங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்கீங்களே, நாங்க என்ன சுவாமி உங்களுக்கு பண்ண முடியும், ரிட்டர்ன்ல என்ன குருதட்சணை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது பகவான் சொன்னாரு, குருதட்சணையா தர முடியும். 2 கேட்டாரு, உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் குழந்தைங்க பிறக்கும்போது அந்த குழந்தைங்களை நல்ல சிட்டிசனா வளங்க, நல்லவங்களா நல்ல குணங்கள் இருக்கிறாப்புல வளங்கன்னு கேட்டாரு. 2வது என்ன கேட்டாருன்னா, குருதட்சணையா சுவாமிக்கு நீங்க நல்ல பேர் வாங்கலனாலும் சரி, கெட்ட பேர் வாங்காதீங்க அப்படின்னாரு. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பொருந்தாது. சுவாமியோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ண நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான் இல்லையா? சுவாமியோட டீச்சிங்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க கூட ஸ்டூடெண்ட் கிடையாது. சோ இது சுவாமியோட ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கிட்ட. நல்ல பேர் வாங்கி கொடுக்க முடியலனாலும் அங்க பாரு, அங்க போற அந்த பொண்ணு கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி, எப்படி நடந்து போறா பாரு,
தலை குடிஞ்சு நடந்து போறா பாரு, தப்பு நடக்கிறச்ச தட்டி கேட்கிறா பாரு அப்படின்னு ஒருத்தங்க பாயிண்ட் பண்ணணும்னா அந்த நல்ல பேர் சுவாமிக்கு போய் சேரும். அது மாதிரி நம்ம லைஃபை நடத்திக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் எனக்கு தோணுது as concluding remarks. Back to you, சாய்ராம். ரொம்ப தேங்க்ஸ் சாய்ராம். ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் போகும்போதும் ஃபர்ஸ்ட் எஜுகேஷனுக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லி தருது எப்படி கேரக்டர் டெவலப் பண்ணணும் அப்படிங்கறது தான் வந்து ஃபர்ஸ்ட் எஜுகேஷனா சுவாமியோட இன்ஸ்டியூட்ல சொல்லி தருவாங்க. அண்ட் அதுல நாங்க கத்துக்கிட்ட முதல் விஷயம் அப்படின்னா அது கட்டு பொட்டு ஜுட்டு தான். அண்ட் அக்கா இன்னைக்கு அதை மென்ஷன் பண்ணும்போது எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து திரும்பி ரிலீவ் பண்ணதுக்கு ஒரு ஹெல்ப்பா இருந்தது. ஸோ தேங்க்யூ அக்கா. அண்ட் ஸோ வி ஆர் நியரிங் த கன்க்ளூடிங் பார்ட். எந்த ஒரு டிஸ்கஷனா இருந்தாலும் சரி, இல்ல சத்சங்கா இருந்தாலும் சரி, சுவாமியோட டிஸ்கோர்ஸ் இல்லாம அதுக்கு ஒரு எண்ட் வந்து வராது. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் பேசி வந்து கேட்போம். பட் இருந்தாலும் அது சுவாமியோட திருவாயில இருந்து வரும்போது ரொம்ப ஸ்பெஷலாவும் இருக்கும். அதே சமயத்துல நம்ம மனசுல வந்து ரொம்ப ஆழமா பதியும். ஸோ இப்ப நம்ம வந்து சுவாமியோட 2001 மகிழாஸ் டே డిస్కోర్స్ வந்து கேட்கலாம். స్త్రీలు కేవలం సామాన్యమైనటువంటి యొక్క బానిసలుగా భావిస్తున్నారు అనేక మంది పురుషులు. Men think that women are just subordinate to them. కాదు కాదు. It's not so. వారు తలంచినప్పుడు జగత్తునే ఒక మూట మాదిరి కట్టగలరు. When they just think they can just bundle up the world. అటువంటి శక్తి సామర్థ్యములు కలిగినటువంటి స్త్రీలను మనం ఈనాడు చులకన చేయటం చేతనే మన గతి ఈ విధంగా మారిపోతున్నది. It's because we're belittling such women who can do such tremendous stuff. The world has come to this state స్త్రీలు today. సాధించలేనిటువంటిది లేదు లోకంలో. There is nothing that a woman cannot achieve. అలాంటి స్త్రీల యొక్క తత్వమును మనం దినము కూడాను గుర్తించి వారికి తగినటువంటి ఉత్సాహమును కూడాను కల్పించి వారికి తగినటువంటి సమాజం లోపల తోడ్పాటు గావించాలి. Recognizing this quality in woman, we will have to give her support and try to encourage her and see that she becomes the pillar in society. అలాంటి ఎంకరేజ్మెంట్ ఏ మాత్రము చేయటం లేదు స్త్రీలకు. The women do not get encouragement at all. ఏదైనా ఒక సత్సంగంలో ప్రవేశించినారా అంటే ఈ పురుషులకు దానిపైన కోపం కలుగుతుంది. If they go to satsang, become angry. వారి స్వార్థము వారి స్వప్రయోజనముకి మాత్రమే ప్రయత్నిస్తున్నారు. కానీ స్త్రీల వల్ల జగత్తునికి ఎంత ఉపకారం కలుగుతుంది, ఎంత పవిత్రమైనటువంటి మార్పు పడుతుంది అనేటువంటి సత్యాన్ని వారు గుర్తించుకోలేకపోతున్నారు. They are only thinking of their own selfishness or the self comfort. They are not able to realize that through women alone they can progress into చాలా వరకు స్త్రీల యందు స్వార్థరహితమైనటువంటి హృదయం ఉంటుంటుంది. Women have got a heart which is devoid of selfishness. దయా ప్రేమల చేత వాళ్ళ హృదయం నిండి ఉంటుంది. Their heart is full of compassion and kindness. పిల్లలను పోషించేటువంటి విషయం లోపల ఎంతనో జాగరూకతగా ఉంటుంటారు. In bringing up their children they are so careful. ఒక్క క్షణమైన కూడా భర్త సహించుకోలేడు. Even one moment the husband cannot కానీ ఆ tolerate it. పిల్లలను పోషించేటువంటి విధానంలో రాత్రింపగలు ఎంతనో పాటుపడుతుంటారు. Night and day the woman will strive to look after her child. ఆ పిల్లల యొక్క ప్రవర్తన కోసం ఎన్నో విధమైనటువంటి ఏర్పాట్లు కూడా చేస్తుంటారు. And she will always support the child in many of its actions and thoughts. తల్లిదండ్రులు కూడా ఎలాంటి పుస్తకాలు తెప్పిస్తున్నారు? Parents, what type of books do they read? బ్లాక్ షీప్ అంటారు. ఇది వాళ్ళకు నేర్పించేటువంటిది. So this is what they teach them. Baba, black sheep. కనుకనే మనం చెడ్డ పదాలంతా కూడా ఈనాడు పిల్లలకి నేర్పిస్తున్నాము. So we are teaching children all bad things. ఎవరైనా ఇంటికి వచ్చేస్తే వారికి నమస్కారం చేసి పిల్లలను చాలా స్వాగతం చేసేటువంటి వారు. Earlier children, when any elders came to the house, they would do namaskar. ఈనాడు అట్టి వినయ విధేయతలే పూర్తి కోల్పోయినారు. There is no humility these days in children. కనుకనే మొట్టమొదటి పిల్లలకు చక్కని గుణములు నేర్పించాలి. So first and foremost the children should be taught ఈనాటి పిల్లలు good కలిమి బలిమి చెలిమిని మాత్రమే కోరుతూ ఉన్నారు. కలిమి బెలిమి చెలిమి. కలిమి అంటే డబ్బు, డబ్బు బలము చెలిమి స్నేహం. Today's children are taught only to think of money and so many other things which are worldly. కానీ గుణమును మాత్రం నేర్పటం లేదు. But they are not teaching them the habits. గుణము లేని ఉండి ప్రయోజనం ఏమిటి? What's the use of having such type of training? గుణము లేని చెలిమి ఉండి ప్రయోజనం ఏంటి? What's the use of having education which has no values? గుణము లేని కలిమి ఉండి ప్రయోజనం ఏమిటి? What's the use of having wealth when you do not have any values? ధనం వస్తుంది పోతుంది. Money comes and goes. కానీ మొరాలిటీ వాళ్ళకు చేర్చాలి. But you must teach them morality. నీతి నిజాయితీ ఆ పిల్లలకు బోధించాలి. You've got to tell them what is honesty and truth. ప్రాచీన కాలంలో ఇలాంటి పవిత్రమైనటువంటి చదువులు పిల్లలకు చెప్పించేటువంటి వారు. In the olden days children were taught such type of education.
சாய்ராம். ரொம்ப அழகான சிறப்பான ஒரு அருளுரை, சுவாமியோட டிவைன் டிஸ்கோர்ஸ் நம்ம எல்லாரும் இப்போ கேட்டோம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த மகிழாஸ் டே சத்சங்கில் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஃபேக்ட் மகிழாஸ் டே எப்படி சுவாமி ஆரம்பிச்சாங்க, அதுலேருந்து ஆரம்பிச்சு மகிழாஸ் பற்றி சுவாமி சொன்ன நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நம்ம இத்தனை நாட்கள் கேட்ட ஒவ்வொரு விஷயமே நம்மளை வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். சுவாமி எப்போது சொல்கிற விஷயம் ஒன்று தான், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணால் கூட அதை நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் இல்லையா. ஸோ இத்தனை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம நடைமுறைப்படுத்தும் போது மட்டும்தான் அந்த ஐடியல் சாய் உமன் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம எல்லாருமே உயர முடியும். கண்டிப்பாக இந்த இடத்துல சுவாமி கிட்ட அந்த ப்ரேயர் நம்ம எல்லாருமே வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அண்ட் தேங்க்ஸ் டு சுவாமி, இவ்வளோ அழகான ஒரு வாய்ப்பு நம்ம எல்லோருக்கும் கொடுத்ததுக்காக. அண்ட் அனுக்கா, உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ அழகாக பொறுமையாக ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப சிறப்பாக உங்களோட அனுபவங்கள்ல இருந்து நிறைய பதில் சொன்னீங்க. ரொம்ப விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எனி ஃபைனல் வேர்ட்ஸ் அக்கா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு பகவானுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாரும் பேஷண்டா இந்த டிஸ்கஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு 3 சிஸ்டர்ஸ் உங்க 3 பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கேட்டுட்டு இருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றி. உங்க எல்லாருக்கும் மகிழா தின நல்வாழ்த்துக்கள், இந்த சில்வர் ஜூப்ளி மகிழாஸ் டேக்கு. அண்ட் பகவானோட 95th பர்த்டே வருது, எல்லாரும் கிராண்டா கொண்டாடலாம். பகவானோட அட்வைஸை ஃபாலோ பண்ணி நம்ம லைஃபை நல்லபடியில எடுத்துட்டு போகலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாய்ராம், ரொம்ப தேங்க்யூ. உங்க ஸ்பீச் வந்து நிஜமாவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா, கண்டிப்பா நிறைய யூத் மெம்பர்ஸ் வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த 3 நாட்களுமே வந்து ஒவ்வொரு நிமிஷமும் சுவாமியை நினைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த சுவாமிக்கு வந்து கோடான கோடி நன்றிகள். அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பிச்சு கொடுத்த அனு அக்காக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் எல்லா பிளெஸிங்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரேயரை வச்சுட்டு இந்த செஷனை நிறைவு செஞ்சுக்கலாம். சாயம். ప్రేమ స్వరూపులారా, embodiments of love, మీరు అన్ని పలికితే పలుకులు నిజమైనటువంటివి. what all you said is quite కానీ true. పలుకులకు సంతోషించడు భగవంతుడు. God will not be happy ఆ for your పలుకులను word. ప్రాక్టికల్ లో పెట్టండి. All our words must be translated into న్యూ action. ప్లాట్ఫామ్ స్పీచెస్ లో గొప్ప హీరోగా ఉండవచ్చును, You may be a hero on a platform. కానీ ప్రాక్టికల్ సైన్స్ లో జీరోగా ఉండవచ్చు. In practical life, you may be a zero. ప్రాక్టికల్ సైన్స్ లో హీరో కావాలి. You should be a hero in practical life. అది నాకు చాలా ఇష్టము. That what Bhagavan ఎన్ని expects and బాధలైనా wants. కానీ Let him any ప్రాక్టికల్ లోపల నిత్య జీవితం లోపల నీవు హీరోగా. any difficulty you may have in practical life, be a hero. కనుకని దైవత్వం అనేటువంటిది పెద్దలంతా ఎన్నో అనుభవించినారు. Divinity is experienced by elders. మహమ్మద్ కానీ, Prophet Muhammad, కానీ కానీ Jesus, ఈ వీరందరూ కూడా ఎంతనో గొప్పవారంతా. all are very great people. వారు ఎంత గ్రేట్నెస్ ఎట్లా వచ్చింది? Where does the secret of వారు greatness మంచి lie? పనులు చేయటం చేతనే గ్రేట్నెస్ వచ్చింది. Their goodness brought them the greatness. ఈ గ్రేట్నెస్ లో దాంట్లో గుడ్నెస్ కూడా చేర్చాలి. The greatness should have in combination the goodness too. కనుక గ్రేట్నెస్ కంటే గుడ్నెస్ చాలా మంచిది. Goodness is greater than greatness. ఎంతమందో భారతదేశం నందు మహనీయులంతా ఉన్నారు. In Bharat there are many noble souls. ఎంతో ప్రేమతో పవిత్రమైనటువంటి భావంతో మీరు సత్యసాయి పేరు పెట్టుకొని ఎంతో పవిత్రమైన కార్యములు చేస్తున్నారు. కార్యములు చేస్తున్నారే కానీ క్రమక్రమేణా బుద్ధులు మాత్రం దుర్బుద్ధులుగా మారిపోతున్నాయి. In the name of Satya Sai, with all the love and sanctity behind, you do lots of work, but yet the thought and the deeds ప్రధానం కాదు, గుణములు చాలా ప్రధానం. Bhagavan does not consider the work valid. ఎక్కడైనా The quality is important. పడవల యందున్నా, ఆకాశమునున్నా, పల్లెమునున్నా, పట్టణమునున్నా, ఎక్కడున్నప్పటికీ గుణములు చాలా అవసరం కావాలి. You may be on earth or in the sky, in the space, up the mountain, down deep in the valley or in the deep sea, you should have values. అసూయా భావము చాలా చెడ్డది. Jealousy is very bad. ఆ అసూయ ఉన్నటువంటి వారికి ఏనాటికి నీ జీవితంగా జరగదు. A jealous person would never be successful. లివింగ్ డెత్ అని చెప్పవచ్చు. Jealousy leads to living death. దానికి తగినట్టుగా ఇక్కడ మాటలు అక్కడ మాటలు ఈ తంటాలు చెప్పుకోవటం. Further adding to this, we find carrying ఇతరులపై tales. నీకు ఎందుకు ఈ మాటలు? Why do you carry ఇతరుల tales? గురించి నీవు ఎందుకు దూషించటము? Why do you criticize others? నీలో ఉన్నటువంటి దుర్గుణాలను నీవు దూషించుకో. Just accuse all the bad నీలో qualities within you. ఉన్నటువంటి దుర్భావములను నీవు దూసి పారవేయి.
Brush aside all the bad feelings in you. కానీ పరులందు లేనటువంటి దుర్గుణాన్ని నీవు పుట్టించి ఎందుకు నీవు ప్రచారం చేస్తావు? But you attribute bad qualities to others and publish. కొంతమంది ఎన్ని విధములుగా చెప్పినప్పటికీ వారిలో మార్పు చెందటం లేదు. In spite of repeated caution, there is no change in many. ఇప్పుడు 5-6 సంవత్సరాల నుంచి కూడాను నాకు చాలా బేజారుగా ఉంటుంటది. Bhagavan is very much vexed. ఇలాంటి సమస్యలు ప్రయత్నించి ప్రారంభించి ప్రయోజనం ఏమిటి? What is the use of these institutions and organizations? సమితిలంతా పెట్టుకుంటున్నారు. We have samitis. భజన మండలిలు పెట్టుకుంటున్నారు. Bhajana mandali. సోషల్ వర్క్ అంతా చేస్తున్నారు. We do social work. స్టడీ వర్క్ జరుపుతున్నారు. And we find so many. జరుపుతున్నారు పనులు. ఏం ప్రయోజనము? So much work is going on. Why? హృదయంలో ప్రేమతత్వమే లేకపోతే ఎన్ని జరిపి కూడా ప్రయోజనం లేదు. Without love in our heart, transformation. Love is God. Live in love. Love is God. Live in love. ఆ ప్రేమతత్వాన్ని మీరు పెంచుకోవాలి. Develop the spirit of love. కనుకనే ఊరికి వారిపైన వీరిపైన ద్వేషాలు పెట్టుకోవటము. And hatred against each other. ఈ టీచర్స్ లోపల కూడాను ద్వేషాలు. And there's hatred among teachers. ఈ టీచర్స్ లో కూడాను పార్టీలు. There's infighting groupism. ఇలాంటి దుర్బుద్ధులు ఉన్నటువంటి వారిని కాల్చివేసినా కానీ తప్పులేదు. Such bad people with the kind of contradiction వారి నుంచి themselves are not worth the salt. ఇలాంటి దుర్గుణములు ఉండేటువంటి వారి నేను ఏమాత్రమో చూడను. Bhagavan will never consider those people with his bad qualities. నేను ఏమి కావాల్సినా నేను ఇస్తాను. Bhagavan is ready to give. ప్రాణం కావాల్సింటే ఇస్తాను, కానీ దుర్గుణాన్ని దూరం చేసుకోండి. Bhagavan is ready to give his life for you, but give up the bad qualities. కనుకనే సత్యసాయి అనేటువంటి పేరుకు తగినటువంటి గౌరవాన్ని ఇవ్వాలి. We should respect the organization ఎన్నో befitting సంస్థలు the holy matchless name. ఎన్నో సంస్థలు ఈ రకంగా జరుగుతున్నాయి. There are many organizations in the world. ఏ సంస్థలైనా కానీ స్వామి పేరు పెట్టుకున్నప్పుడు సత్య అన్న సత్య మార్గంలో పోవాలి. The organization bearing the matchless holy name of Satya should follow the path of truth. ఈ సత్యన సాయి అని పేరు పెట్టుకొని సత్యాన్ని పలకపోతే ప్రయోజనం ఏంటి? With the name of Satya Sai, if we don't speak truth, what for is the name? నోరెత్తితే అబద్ధము. By the time we speak కాలు truth of పెడితే lies, అధర్మము. and all our actions are unrighteous. ముఖం తిప్పితే ప్రేమనే ఉండదు. And our face does not show any love. కనుకనే మనము ఆ సత్య ధర్మాన్ని ప్రేమతో మనం పెంచుకున్నప్పుడే ఆ సంస్థలు కూడాను బాగా పెరుగుతాయి. Therefore, when we develop truth and righteousness on the foundation of మొట్టమొదటి మీరు love, the organization ఈనాటి will నుండి grow. కూడాను ప్రేమతత్వాన్ని, Today, this principle of love సత్య మార్గాన్ని, and the path of truth ధర్మతత్వాన్ని and also righteousness, అభివృద్ధి పరచుకోవాలి. we have got to develop them. అదే మీరు చేయవలసినటువంటి పని. That's what we are supposed to do. దైవ సంస్థలను పెట్టుకోవటమును దానవ కర్మలు ఆచరించటము ఇది మంచిది కాదు. Being the organization of the divine, our deeds cannot be demonic. కనుక సత్యమైనటువంటి మార్గంలో సత్య మార్గమును ప్రవేశపెట్టాలి. So we should follow the path of truth in a righteous way. కనుకనే భగవంతులకు అన్ని రకములైనటువంటి పేర్లంతా కూడా నియమిస్తుంటూ వచ్చారు. God has so many names and సత్య attributes. ధర్మపరాయణాయ నమః, And he really సత్య maintains స్వరూపాయ నమః. is the personification of truth. ఈ విధంగా పెట్టుకోవటంలో ఎంత అర్థం ఉంటుండాయి. What an amount of meaning it conveys. ప్రేమ స్వరూపాయ నమః. Is embodiment of love. ప్రేమనే మానవుని యొక్క ప్రధానమైన పత్రం. And love is the main principle of human life. అలాంటి ప్రేమ లేనటువంటి యొక్క దీని ప్రయోజనం ఏమిటి? Without life, what for? Without love, what for? వీరు లేనప్పుడు వారిపైన, వారు లేనప్పుడు వీరిపైన తంటాలు చెప్పుకుంటూ కూర్చోవటం. People go on carrying the tales ఇలాంటి against each దుర్బుద్ధులు other. రావటము ఆడవారికి చాలా అవమానకరమే. It is a matter of shame among women to have such qualities. మొదల నుంచి కూడాను ఈ దుర్గుణములు స్త్రీలలో లేకుండా ఉండేటువంటిది. Right from the beginning, there were no trace of such. నా యొక్క ఉద్దేశము చదువులు పెరుగుతూ రావటం వల్ల దుర్గుణాలు కూడా పెరుగుతూ వచ్చాయి. Bhagavan feels that there's more and more of education today. చదువులన్నీ There's more చదివి and more of bad చాలా qualities. వివేకి అయి మగిడి తన్నెలు కూడా మందమతుడు. With all the education and specialization, man does not know his true ఎంత identity. చదువు చదివి ఏ నీతి ఉన్నను హీనుని కూడా మానలేడు. With all the high education, a mean man would never give up his mean mind. తరచి చదువ తర్కవాదమే కానీ పూర్ణ జ్ఞానం ఎప్పుడు పొందలేడు. The education, after all, helps you to argue with each other, but not earn ఇలాంటి total knowledge. చదివి చావంగనేటికి. After all acquiring this knowledge, why should we die? చావు లేని చదువాలి. We should study to be immortal. కనుకనే ఈ దుర్గుణములతో కూడినటువంటి చదువు ఉండి ప్రయోజనం లేదు. This education with bad qualities is useless.
కనుక మనం చదువులు కాదు ముఖ్యము, గుణములు చాలా అవసరము. It's not the education that matters, it's only the quality. ఈ దుర్గుణములతో కూడినటువంటి వాడిని స్నేహం చేయటం వల్ల వీరు కూడా దుర్గుణులు అవుతారు. Joining the bad company, you also become bad. జయ జయ దుర్జన సంసర్గం. Run away from the bad company. భజ సాధు సమాగమం. Join the good company. కురు పుణ్య మహారాత్రం. Do good deeds day and night. ఇది ముఖ్యమైనటువంటి మానవునికి. These are the important qualities for mankind. చెడ్డవారితో మనం స్నేహం చేయటం చేత మనం కూడా చెడ్డవారు అయిపోతాం. If you join the bad company, you turn bad. మహాభారతం లోపల గొప్ప समस्त लोका सुखिनो भवन्तु, समस्त लोका सुखिनो भवन्तु, समस्त लोका सुखिनो भवन्तु. शांति शांति शांति. जय बोलो भगवान श्री सत्य साई बाबा.